வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். மரத்தில் மறைந்திருந்த ஹனுமான் மிருதுவான குரலில் சீதையின் காதில் விழும்படி ராமனை பற்றி மதுரமாக பேசலானான். ராஜா தசரதன் கோசல தேசத்தை ஆண்டான். அவனுடைய சேனை ரதங்களும் யானைகளும் குதிரைகளும் அடைய பெரும் சேனை. புண்ணியசீலன், மிக பெரும் காரியங்களை சாதித்தவன், சத்தியத்தை காத்தவன், பெரும் புகழ் பெற்ற அரசர்களுக்குள் முதன்மை பதவி அடைந்தவன், ரிஷிகளுக்கு சமமான குணமும் சீலமும் பெற்ற சக்கரவர்த்தி, தேவேந்திரனைப் போல சாமர்த்தியம் அடைந்தவன், யாரையும் துளி துன்பப்படுத்த மாட்டான், யாரையும் வெறுக்காதவன், யாருக்கும் தீமை செய்யாதவன். அவன் முயற்சிகள் எதுவும் வீணாவதில்லை. ஆனபடியால் சத்திய பராக்கிரமன் என்கின்ற பெயரை அடைந்தான். இக்ஷவாகு குலத்து ஸ்ரீமான், அரசர்களுக்குள் 7 பூமண்டல அதிபதி, சுகம் தருபவன், சுகமாக இருப்பவன். அவனுடைய 4 குமாரர்களில் மூத்தவன் ராமச்சந்திரன். பூரணச்சந்திரனை போன்ற முகத்தை உடையவன், மிகுந்த அறிவாளி. ராமன் சிரேஷ்டமான பண்புகளை அடைந்து தனுர்வேதம் நன்றாக கற்று எல்லோராலும் விரும்பப்பட்டவன். ராஜ்யத்தில் உள்ள மக்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவன், தருமத்தில் தளராத பற்றுடையவன், வீரன், பட்டத்திற்கு உரியவன். ஆயினும் முதுமையடைந்த தன் தகப்பனாரின் புகழும் பெயரும் சத்தியமும் மாசு அடையாதிருப்பதற்காக தன் மனைவி சீதையுடனும் தம்பியுடனும் ராஜ்யத்தை விட்டு வனம் சென்று அங்கே வசித்து வந்தான். ஆரண்யவாசம் செய்யும்போது அநேக கொடிய ராட்சசர்களை எதிர்த்து ரிஷிகளை காப்பாற்றினான். கரண், தூஷணன் என்ற ராட்சச தலைவர்களையும் அவர்களுடைய பெரும் சேனையையும் வதம் செய்து அழித்தான். இதை அறிந்த ராவணன் பழிவாங்குவதற்காக மாயமான் வடிவத்தில் ஒரு ராட்சசனை ஏவி ராமனை ஏமாற்றி ராஜகுமாரர்கள் பக்கத்தில் இல்லாத சமயம் பார்த்து சீதையை பலாத்காரமாக தூக்கி எடுத்து கொண்டு போய்விட்டான். துயரம் அடைந்த ராமன் மனைவியை தேடிக்கொண்டு சென்றான். சுக்ரீவன் என்கின்ற வானரனை அடைந்து அவனுடன் நட்பு கொண்டான். வாலி என்கிற வானர ராஜனை கொன்று தம்பி சுக்ரீவனுக்கு வானர ராஜ்யம் சம்பாதித்து தந்தான். அந்த சுக்ரீவன் தன்னுடைய வானர வீரர்களை பூமண்டலம் முழுவதும் சீதையை தேடும்படி அனுப்பினான். விரும்பிய வடிவம் எடுக்கும் வானர வீரர்கள் எல்லா திசைகளிலும் காணாமற் போன சீதையை தேடினார்கள். அவர்களில் நானும் ஒருவன். சம்பாதியிடம் பெற்ற துப்பை கொண்டு 100 யோஜனை கடலை தாண்டி இவ்விடம் வந்தேன். ராகவன் எனக்கு தன் தேவியை பற்றி சொன்ன ரூபம், நிறம், லட்சணம் இவற்றுக்கெல்லாம் ஒத்த உருவத்தை இப்போது நான் காண்கிறேன். இவ்வாறு மெதுவாக சொல்லி ஹனுமான் நிறுத்தி கொண்டான். இந்த மதுரமான சொற்களை யாராலோ எங்கிருந்தோ சொல்லப்பட்டதை கேட்ட ஜானகி வியப்படைந்தாள், மகிழ்ந்தாள். 4 பக்கமும் பார்த்தாள். யார் இப்படி மிக இனிய விஷயங்களை பண்பட்ட தெளிந்த பாஷையில் பேசினது என்று 4 பக்கமும் மேலும் கீழும் பார்த்தாள். பேச்சுக்கு ஒத்த மனித உருவம் எங்கும் காணவில்லை. மேலே மரத்தில் ஓர் அழகிய வானரத்தை தான் கண்டாள். நிகரற்ற புத்திமானும் வானர ராஜனுக்கு மந்திரியுமான வாயுபுத்திரன், பாலசூரிய தேஜஸ் கொண்ட சிறு வானர வடிவமாய் இருந்தவனை பார்த்தாள் ஜானகி. வாசகர்களே, ஜானகியின் பார்வை ராமதூதன் மேல் பட்டதும் அவனுடைய மகிழ்ச்சியை நீங்கள் கற்பனா சக்தியை கொண்டு உணர்வீர்களாக. உணர்ந்தால் உங்கள் உள்ளம் நிர்மலமான கோயிலாகும். உங்கள் எல்லா துக்கமும் தீரும். உங்கள் உள்ளத்தில் இடம் கிடைக்குமோ என்று ஒரு சமயம் பார்த்து கொண்டிருக்கும் நாராயணன் தன் பார்க்கடலையும் விட்டு விட்டு வந்து உங்கள் உள்ளத்தில் புகுவான். நம்முடைய உள்ளங்களே அவனுக்கு பார்க்கடல் பள்ளியாகும். அங்கு அனந்தன் அணை கிடக்கும் அம்மான் அடியேன் மன்மதன் அணை கிடக்கும் வந்து என்று முதலாழ்வார் பாடியபடி. ஹனுமானை பார்த்த ஜானகி, இதென்ன, நான் கேட்கும் சொற்களும் காணப்படும் உருவமும் எல்லாம் கனவாகத்தான் இருக்க வேண்டும். எப்போதும் தியானித்து கொண்டிருக்கும் எண்ணங்கள் கனவில் காணப்படும் அல்லவா? நான் தியானித்து வந்த என் பிராணநாதனுடைய கதையை யாரோ சொல்லுவது போல் காதில் படுகிறது. இது உண்மையாக இருக்காது, கனவே. கனவில் குரங்கின் உருவம் பார்த்தால் பந்துக்களுக்கு கெடுதி நேரும் என்கிறார்களே. ராமனுக்கு மங்களம் ஆகுக, லக்ஷ்மணனுக்கு மங்களம் ஆகுக. மிதிலையில் எல்லோரும் சேமமாக இருக்க வேண்டும். இல்லை இல்லை, இது கனவல்ல. இன்னும் அதே உருவம் ஸ்திரமாக தெரிகிறது. காணும் காட்சி திடமாகவும் இருக்கிறது. கனவல்ல. தவிர நான் எங்கே தூங்கினேன்? தூங்கினால் அல்லவோ கனவு காணுவேன். இது கனவல்ல, உண்மையே. ஓ தேவர்கள்,
உண்மையில் வந்த வானரம் என் பிராணநாதனிடமிருந்து வந்த தூதனா? அப்படியே ஆகுக. வாக்கினுக்கு தேவனான வாசஸ்பதியே, உன்னை வணங்குகிறேன். சுயம்புவே, உன்னை வணங்குகிறேன். தேவர்களே, என்னை காப்பாற்றுவீர்களாக. இவன் ராமதூதனே ஆகுக என்று எல்லா தேவர்களுக்கும் பிரார்த்தனை செலுத்தினாள். ஜானகியை கண்ட மகிழ்ச்சியால் ஹனுமான் திவ்ய மங்கள தேஜசுடன் பொலிந்தான். கீழே இறங்கி சீதையை கைகூப்பி வணங்கி நின்றான். தாயே, தாமரை இதழ்களைப் போன்ற உம்முடைய கண் இதழ்களில் நின்று கண்ணீர் துளிகள் வீழ்கின்றனவே. யார் நீ? கண்ணீர் விட்டு மறுக்கிளை மேல் சாய்ந்து துயரம் படர்ந்த முகத்தோடு நிற்கிறீர். நீர் தேவகன்னியா, நாகக்கன்னியா? உம்முடைய தேக காந்தியை பார்த்து இப்படி கேட்கிறேன். சந்திரனிடமிருந்து பிரிந்து வந்த ரோஹிணி தேவியா? வசிஷ்ட பகவானோடு ஏதேனும் வித்தியாசப்பட்டு இறங்கி வந்த அருந்ததியா? கவனித்து பார்த்தால் மானுட ஸ்திரியாகவே காணப்படுகிறீர். ராஜகுமாரியாக காணப்படுகிறீர். தயவு செய்து நீங்கள் யார் என்று சொல்லுவீர்? மங்களம், மங்களம். ராவணனால் ஜனஸ்தானத்திலிருந்து பலாத்காரமாக தூக்கி கொண்டு வரப்பட்ட சீதாதேவியா நீர்? ராமச்சந்திரனின் மனைவி சீதையை பார்க்கும் பாக்கியம் பெற்றேனா என்று ஹனுமான் தன்னுடைய மதுர ஸ்வரத்தில் வணங்கி கேட்டான். சீதா பரவசமானாள். அப்பனே, நான் தான் சீதா, விதேகராஜனுடைய புத்திரி, ராமச்சந்திரனுடைய பாரியை. 12 வருஷம் சகல சுகங்களையும் அவனுடன் அயோத்தியில் அனுபவித்தேன். 13ஆம் வருஷம் சக்கரவர்த்தியானவர் அவருடைய மூத்த குமாரனாகிய என் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். அப்போது மகாராஜனுடைய இளைய தேவி கைகேயி தன் மகனுக்கு பட்டம் கொடுக்க வேண்டும். ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும். இல்லாவிடில் உணவு உண்ண மாட்டேன், தண்ணீர் அருந்த மாட்டேன், உயிரை விடுவேன் என்று அடம் செய்து வற்புறுத்தினாள். முந்தி கைகேயிக்கு கொடுத்திருந்த வாக்குப்படி அரசன் அவள் பிடிவாதம் பண்ணி கேட்டதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. மகாராஜன் ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுத்துவிடு என்று ராமனை கேட்டுக்கொண்டார். ராமன் ஒரு க்ஷணமும் தாமதிக்கவில்லை. தகப்பனார் தந்த வார்த்தையை சத்தியமாக்குவதே என் பாக்கியம். ராஜ்ய போகத்தை விட தந்தையை சத்தியவந்தனாக்குவதே என் ஆசை, என் சந்தோஷம் என்று ராஜ்யத்தை பற்றிய எண்ணத்தை உடனே முற்றிலும் துறந்துவிட்டு வனம் சென்றார். புருஷன் வனம் சென்றார், நான் பிரிந்திருக்க முடியாது, நானும் கூடவே வனம் செல்வேன் என்று வற்புறுத்தினேன். முந்தையே தம்பி லக்ஷ்மணன் மர உரி தரித்து அண்ணனுக்கு துணையாக வனம் போக நிச்சயித்து விட்டிருந்தான். மூவரும் வனம் சென்றோம். தண்டகாரண்யத்தில் வசித்து வந்தோம். ஒரு நாள் துராத்மாவான ராவணன் வந்து என்னை பலாத்காரமாக தூக்கி இவ்விடம் இந்த அசோகவனத்தில் சிறை வைத்திருக்கிறான். 12 மாத காலம் வரையறை வைத்திருக்கிறான். இன்னும் 2 மாத காலம் மீதி இருக்கிறது. அது முடிவடைந்தவுடன் என் உயிரை நீப்பேன் என்றாள். துக்கத்திற்கு மேல் துக்கமாக வந்து திக்கற்று நின்ற பிராட்டி. இவ்வாறு ஹனுமான் சொன்னதும் ஜானகி சொன்னதும் 2 சிறிய அத்தியாயங்களில் வால்மீகி ராமாயணத்தில் பாடப்பட்டிருக்கிறது. பெரிய கதையை ஆஞ்சநேயனுடைய வாயாலும் ஜானகியின் வாயாலும் வால்மீகி முனிவர் தந்திருக்கிறார். உலகத்தை அளந்த திரிவிக்கிரமன் பலியனிடம் வாமன வடிவம் எடுத்து சென்றதைப் போல அழகிய சிறிய உருவத்தில் தந்திருக்கிறார். ஆஞ்சநேயனும் பிராட்டியுமே நமக்கு ராமாயணம் சொல்லுகிறார்கள். நமக்கு வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? ஹனுமான் சொன்ன இந்த ராமாயண கதையை, ஜானகி சொன்ன இந்த ராம கதையை பக்தியோடு படித்து வாமனன் மகாபலி சக்கரவர்த்தியை வசப்படுத்தி அகங்காரத்தினின்று அவனை காத்ததைப் போல நம்முடைய அகங்கார மமகாரங்களிலிருந்து நாமும் காக்கப்படுவோமாக. 12 மாத தவணையில் 2 மாத காலம் மிஞ்சியிருக்கிறது. அது முடிந்ததும் என் உயிரும் முடிவு அடையும் என்று சீதை தன் கதையை சொல்லி முடித்தாள். துக்கத்தில் மூழ்கிய இப்படி பேசிய சீதைக்கு ஹனுமான் ஆறுதல் தரும்படியான வார்த்தைகளை சொன்னான். வைதேகி, உத்தமர்களுக்குள் உத்தமன், வீரர்களுக்குள் வீரனான ராமன், சக்கரவர்த்தி திருமகன் உமக்கு க்ஷேமத்தை சொல்லி அனுப்பியிருக்கிறான். அவன் அன்புக்கு பாத்திரமான தம்பி உம்முடைய நிலையை நினைந்து நினைந்து இடைவிடாது துயரப்பட்டு கொண்டிருக்கும் லக்ஷ்மணனும் தன்னுடைய வணக்கத்தை சொல்ல சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறான் என்றான். ராம லக்ஷ்மணர்களுடைய பெயர்களையும் அவர்கள் சொல்லி அனுப்பிய நற்செய்தியையும் கேட்ட சீதையினுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்கிற்று. ஆஹா, என்ன சந்தோஷமடைந்தேன்! உயிரை வைத்திருந்ததால் என்றைக்காவது நன்மை அடையலாம், விட்டுவிட்டால் அது இல்லை என்று பாமர ஜனங்கள் சொல்லுவதன் உண்மையை இப்போது உணர்ந்தேன் என்றாள் சீதை.
திடீரென்று முன்பின் அறியாத இருவருக்கும் அற்புதமான நம்பிக்கையும் பிரீத்தியும் உண்டாயின. ஹனுமான் தன்னுடைய ஆனந்த பரவசத்தாலும் அவளுடைய துக்கத்தை எப்படியாவது தீர்த்து தைரியம் உண்டாக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டும் சீதைக்கு பக்கமாக அணுகி நின்றான். திடீரென்று சீதை மறுபடியும் பயந்து போனாள். ஹனுமானுடைய சொற்களை கேட்டு உண்டான நம்பிக்கையை இழந்து சந்தேகத்தால் மறுபடியும் பீடிக்கப்பட்டாள். மரத்தின் மேல் சாய்ந்திருந்தவள் அதை விட்டுவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு விலகி உட்கார்ந்தாள். ஹனுமானும் இதை கண்டு மிக வினயமாக கைகூப்பிய வண்ணம் நின்றான். நான் ஏமாந்தேன். நீ ராவணனே, முன் சந்நியாசி வேஷம் பூண்டு வஞ்சித்தாய், இப்போது மற்றொரு வேஷம் பூண்டு வந்து ஏதோ பேசுகிறாய். இதுவெல்லாம் உனக்கு நன்மையல்ல. இப்படி என்னை வருத்தாதே ராவணா. துக்கத்தில் மூழ்கி அன்ன ஆகாரமின்றி இருக்கும் என்னை மாயங்கள் செய்து தொந்தரவு செய்யாதே. உனக்கு இது நல்லதல்ல, விலகிப்போ என்றாள் ஜானகி. பிறகு மறுபடியும் யோசிக்கலானாள். இல்லை இல்லை, இவனை பார்த்தால் எனக்கு அடக்க முடியாத பிரீத்தியும் நம்பிக்கையும் உள்ளத்தில் உண்டாகின்றன. இவன் பகைவனாக இருக்க முடியாது. இவனை நான் சந்தேகித்தல் தகாது என்று யோசித்து, வானரமே, உண்மையில் நீ ராமனிடமிருந்து வந்த தூதனா? உனக்கு மங்களமாகுக. ராமனை பற்றி சொல்லுவாய், நான் உள்ளம் குளிர கேட்கிறேன் என்றாள். உடனே மீண்டும் சந்தேகத்தில் மூழ்கினாள். பிரமை பிடித்து இப்படி நற்செய்தி வந்ததாக எண்ணுகிறேனா? கனவா? மகிழ்ச்சி தரும் இந்த கனவை காண்கிறேன். இந்த கனவு தீர்ந்து போகுமா? எனக்கு ஆசை காட்டி துயரம் உண்டாக்குவதற்காகவே இப்படி கனவு வந்திருக்கிறதா? சித்த பிரம்மையால் இப்படியெல்லாம் காண்கிறேனா? இல்லை, சரியாகத்தானே எல்லாம் எண்ணி யோசித்து உணர்ந்து இப்படி பேசி வருகிறேன். பிரமை பிடித்த நிலையில் இல்லை, நல்ல நிலையில்தான் இருக்கிறேன். ஆனால் 100 யோஜனை கடலை தாண்டிவிட்டு இங்கே வந்தேன் என்கிறான் இவன். இது உண்மையாய் இருக்க முடியாது. இவன் ராவணனே என்று மனத்தில் தீர்மானித்து கொண்டு ஹனுமானை கண்ணெடுத்தும் பார்க்காமல் மௌனமாய் உட்கார்ந்திருந்தாள். ஹனுமான் சீதையின் பயத்தையும் சந்தேகத்தையும் உணர்ந்தான். அரக்கனால் வஞ்சிக்கப்பட்டவள் இப்படி பயப்படுவதும் சந்தேகப்படுவதும் இயற்கையே என்று யோசித்து உடனே தீர்மானித்தான். இவளுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் உண்டாக்க வேண்டும். ராமனுடைய நற்குணங்களை எடுத்து இவள் காதில் படும்படியாக துதிப்பேன். இந்த இனிய மொழிகள் தாமாகவே இவளுடைய பயத்தையும் சந்தேகத்தையும் போக்கும் என்று எண்ணி பேசலானான். சூரியனுடைய தேஜஸ் பெற்ற ராமன் குளிர்ந்த சந்திர தரிசன இன்பத்தை மக்களுக்கு தன் தரிசனத்தால் கொடுக்கும் ராமன், பூமியை ஆளும் அரசர்கள் அனைவரும் குபேரனைப் போல மதிக்கும் ராமன், மகாவிஷ்ணுவை போல பராக்கிரமம் பெற்ற ராமன், பிரகஸ்பதிக்கு சமமான அறிவும் மன்மதனுக்கு ஒரு மன்மதனை போன்ற அழகும் கொண்ட ராமன், உண்மையும் மதுரமும் கலந்த பேச்சை எப்போதும் பேசும் ராமன், நியாயமும் இடமும் பார்த்தே கோபம் கொள்ளும் நிகரற்ற வீரன் ராமன் அனுப்பிய தூதன் நான். அரக்கனை மானாக காட்டி வஞ்சித்து உம்மை தனிமைப்படுத்திவிட்டு அந்த சமயத்தில் பலாத்காரமாக உம்மை ராவணன் பிடித்து எடுத்து வந்து விட்டான். இந்த அக்கிரமத்தின் பயனை ராவணன் சீக்கிரம் அடைவான். அதை கண்ணால் பார்ப்பீர். சீக்கிரத்தில் ராம லக்ஷ்மணர்களுடைய பாணங்கள் பாய்ந்து வந்து இலங்கையை எரிக்கப் போகின்றன. அரக்கர்கள் கூட்டத்தையும் ராவணனையும் அழித்து நிர்மூலம் செய்வதை காண்பீர். ராமனால் அனுப்பப்பட்ட உம்முடன் வந்திருக்கிறேன். உம்முடைய சேமத்தை தெரிந்து கொண்டு போக வந்திருக்கிறேன். உம்முடைய சேமத்தை ராமச்சந்திரனுக்காக நான் வணக்கமாக விசாரிக்கிறேன். லக்ஷ்மணனுக்காக அவன் வணக்கத்தை உமக்கு செலுத்துகிறேன். ராம லக்ஷ்மண சுக்ரீவர்கள் இடைவிடாமல் உம்முடைய நினைவாகவே இருக்கிறார்கள். உயிருடன் நீர் இருப்பதை பார்த்தது என்னுடைய பாக்கியம். இனி தாமதமில்லை. சீக்கிரத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் வானர சேனையும் இலங்கையில் வந்து இறங்குவார்கள். சுக்ரீவனுடைய அமைச்சன் நான். ஹனுமான் என்பது என் பெயர். கடலை தாண்டி குதித்து லங்காபுரியில் இறங்கியிருக்கிறேன். துராத்மாவான ராவணனுடைய தலைமேல் என் காலை வைத்தேன் என்று எண்ணுவீராக. என் பராக்கிரமத்தால் கடலை தாண்டி உம்மை பார்க்க வந்த ராமதூதன் நான். என்னை சந்தேகிக்க வேண்டாம் தேவி. என் வார்த்தைகளை நம்புவீராக என்று ஹனுமான் கண்களில் நீர் ததும்ப சொன்னான். இப்படி ஹனுமான் பேசிய இனிய மொழிகள் சீதையின் பயத்தை கரைத்துவிட்டன. தைரியமும் நம்பிக்கையும் கொண்டாள். வானரனே, நான் சந்தேகித்ததைக் கண்டு நீ வருத்தமடையக்கூடாது. வஞ்சக அரக்கர்களால் மோசம் செய்யப்பட்ட நான் இப்படி பயப்படுகிறேன். ராமனிடமிருந்து வந்த நண்பனே, நீ எப்படி ராமனை சந்தித்தாய்? ராஜகுமாரனான ராமன் வானரர்களை எப்படி நட்பு கொண்டான்? இந்த சரித்திரத்தை விவரமாக சொல்லுவாய் என்றாள்.
மறுபடியும் ஹனுமான் அவளுடைய நம்பிக்கையை ஊர்ஜிதம் செய்ய ராம லக்ஷ்மணர்களுடைய குண விசேஷங்களையும் சீலத்தையும் ரூபலக்ஷண சம்பத்தையும் வர்ணித்தான். உலகத்தையெல்லாம் தன் அன்பினால் ஆட்கொள்ளும் ராமன் என்னையும் என்னுடைய அரசன் முதலான வானரர்களையும் வசீகரித்ததில் என்ன வியப்பு என்றான். பிறகு விஸ்தாரமாக நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவளுக்கு எடுத்து சொன்னான். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இருந்த பகை, எவ்வாறு ராம லக்ஷ்மணர்களை முதலில் சுக்ரீவன் சந்தித்தான், அவர்கள் எப்படி நண்பர்கள் ஆனார்கள், வாலியை வதம் செய்து அவனுக்கு வானர ராஜ்யம் சம்பாதித்து தருவதாக ராமன் வாக்களித்து சீத்தை கீழே போட்ட ஆபரணங்களை வானரர்கள் எடுத்து வைத்திருந்தது. ராமனுக்கு அவற்றை காட்டிய போது அவற்றை கண்டதும் அவன் துக்கம் இருமடங்கானது. சுக்ரீவனுடைய பட்டாபிஷேகம், மழைக்காலம் முடிந்ததும் வானரப்படை பூமண்டலம் முழுவதும் தேடிப்போனது. தெற்கே சென்ற அங்கதன் முதலானோர் சீத்தையை காணாமல் பிராயோபவேஷம் செய்ய தீர்மானித்தது. சம்பாதியை கண்டு அவனிடம் உறுதியான துப்பு அடைந்தது. அதன்பின் தான் கடலை தாண்டி வந்தது. தான் ராவணனுடைய அந்தப்புறம் எல்லாம் தேடியது. இவை எல்லாவற்றையும் சொன்னான். எல்லா நிகழ்ச்சிகளையும் சொல்லிவிட்டு தான் கொண்டு வந்திருந்த கணையாளியையும் அவளுக்கு தந்தான். சீத்தை மோதிரத்தை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டு ஆனந்த பரவசமானாள். இது ஒரு ராவணன் மோசமோ அரக்கர் மாயமோ என்கின்ற பீதி முற்றிலும் ஒழிந்து ஹனுமானிடம் பரிபூரண நம்பிக்கையும் அளவு கடந்த பிரியமும் அடைந்தாள். அப்பனே, நான் எப்படிப்பட்ட தவறு செய்தேன், உன்னையா சந்தேகித்தேன் என்று தன்னை நொந்து கொண்டாள். வாயு புத்திரனான ஹனுமான் தன்னை யார் என்பதையும் தன் பிறப்பை பற்றியும் எடுத்து சொன்னான். வாயு பகவானுடைய அனுக்கிரகம் பெற்றவன் நான். என் சாமர்த்தியத்தை நானே சொல்லிக்கொள்ளக் கூடாதாயினும் உம்முடைய துக்கத்தை தீர்ப்பது அவசியம். அதற்காக சொன்னேன். வானர வீரர்களும் படையும் வந்து அரக்கனையும் அவன் ராஜ்யத்தையும் வெகு சீக்கிரத்தில் நிர்மூலம் செய்துவிடப் போகிறார்கள். நான் திரும்பி போய் விஷயத்தை சொல்ல வேண்டியதுதான் தாமதம் என்று சொல்லி தேவியின் பிரிவால் ராமன் படும் துக்கத்தையும் அவன் விரத வாழ்க்கையை பற்றியும் ஜானகியின் மனம் உருகும்படி எடுத்து சொன்னான். சீதை தன் துக்கத்தையும் மறந்து ராமனுடைய துயரத்தை பற்றி வருந்தலானாள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.